கிறிஸ்தவத்தில் நாம் செய்கின்ற காரியம் எதுவும் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிறதாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எதையாவது எதிர்பார்த்தாரா? எதற்காக நம்மை அவர் நேசித்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம். எதற்காக நேசித்தார்? எதற்காக அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார்? எதற்காக சிலுவையில் தம்முடைய உயிரையே கொடுத்தார்? இப்படியெல்லாம் செய்தார். நிறைய எனக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்து செய்யவில்லை. இதையெல்லாம் நான் செய்யாவிட்டால் நாம் மனிதர்களாகிய நாம் மரித்து நரகத்திற்கு போய்விடுவோம், நித்திய காலமாக நரக ஆக்கினையை அனுபவிப்போம், அந்த விதமான வேதனை நமக்கு வரக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக தான் என்ன செய்தார்? அவர் மனிதனாக வந்தார். மனிதனால் தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலை, மனிதனால் தன்னுடைய கிரியைகளினால் ரட்சிக்கப்பட முடியாத நிலை, மனிதனினுடைய இந்த பரிதாபமான நிலையை பார்த்துதான் ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் பெற்று நம்மை நரக ஆக்கினையிலிருந்து விடுவித்தார். அப்ப அவர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய நன்மையை கருதித்தான் செய்தார். தமக்கு ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர் செய்யல. ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எல்லாம் உண்மை. அது நம்முடைய நன்றி அறிதலாக வரணும். ஏதோ நம்ம ஒரு 4 பாட்டு பாடி ஆண்டவரை கொஞ்சம் உசுப்பேத்தி, ஆண்டவரை கொஞ்சம் நல்ல அங்கேயும் ஆட்டி, என்னத்தையாவது அவர்கிட்ட கறக்க வேண்டிய அளவுக்கு கறந்து விடுவோம் என்ற நிலையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. தாவீது சொல்கிறான் பாருங்கள், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன்? அதுக்கு தாவீது என்ன பதில் சொல்கிறான்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு அவரை தொழுது கொள்வேன். அப்ப ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அதுக்கு பதிலாக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்வதுதான் நம்மால் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரை நாம் சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் வேதாகம கல்லூரியினுடைய அந்த தீம், இந்த வருஷத்துக்கான தீம் இதுதான், இயேசுவை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரை அறிந்து கொண்டு அவரில் நாம் வளர வேண்டும். இந்த வளர்ச்சியில நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான் என்னது? அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. நாம் எல்லாரும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். சிலர் கொஞ்சம் இருந்து யோசித்து பார்த்தா, நாம் எல்லாரும் நாம் செய்கின்ற வழக்கமான ஊழியங்களில் மூழ்கி போகிறதுனால புதிதா ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு நேரம் இல்லாம போயிடுது. இப்ப சில சபைகளில் நான் பார்த்த காரியம், புதுசா யாராவது வந்தா என்ன நடக்குது? அந்த புதிதாக வருகிறவரை வரவேற்பதற்கு அங்கு மனிதர்கள் இல்லை. தங்களுக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அவர்களுடைய முக்கியமான பணியாக போய்விடுகிறது. நாம நம்முடைய சண்டைகள் எல்லாம், சபைக்குள் நடக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு புதியவர்களை என்ன செய்யணும்? சபைக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டு இயேசுவை இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொண்டு அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்கணும். இந்த இயேசுவை அறிவிக்கிறது குறித்து நான் 1-2 விஷயங்கள். 2 கொரிந்தியர். அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி. நீங்க என்ன பெர்ஃப்யூம் போடுவீங்க? ஒருத்தருமே பெர்ஃப்யூம் போடாதாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? இல்லைன்னா நாமெல்லாம் வீடுகள்ல இருந்து வெளியில போகும்போது என்ன நடக்கும்? மீன் கறியும் கருவாட்டு கறியும் ஆட்டுக்கறியும் அந்த கறி தான் நம்முடைய உடுப்புகள்ல இருந்து வரும்னா, அப்ப நாம எப்போதும் நம்மிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விதமான வாசனையை வீசுகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப மீன் வாசனையெல்லாம், அது மீன் நல்லா டேஸ்டா சாப்பிட்டு, இல்லைன்னா ஆடு நல்லா சாப்பிட்டு அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு
இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது என்னது, கருவாட்டு கடைக்காரிக்கு தெரியுமா மல்லிகைப்பூவினுடைய மனம், அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. சரி, நீங்கள் என்னவாது பர்ஃப்யூமை போடுங்க, எப்படியாவது போங்க. ஆனால் பவுல் ஒரு குறிப்பிட்ட விதமான பர்ஃப்யூம் வச்சுருந்துருக்கிறார் பாருங்க. அந்த பர்ஃப்யூம் எந்த கடையிலையும் கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி பர்ஃப்யூமாக நாம் இருக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் கொள்ளுங்க. இது என்ன வாசனை? எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது புதுவிதமான வாசனையாக இருக்குது. அதாவது நாம் எங்க போனாலும் நம்மிலிருந்து வர வேண்டிய வாசனை என்னது? இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை. பாருங்க, அடுத்த வசனத்தை சொல்கிறார், இப்ப எல்லாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், கட்டுப்போகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நாம என்னவாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் இருந்து பேசுகிறோம். இப்ப பவுலில் இருந்து இந்த விதமான இயேசுவை அறிகின்ற அறிவின் வாசனை வெளிப்படுவதற்கு காரணம் என்னது? அநேகரை போல வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் கலப்படம் இல்லாமல் ஆண்டவரால் அருளப்பட்ட விதமாகவும் நாம் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம். அதனால் என்ன வருது? சுகந்தம் வருகிறது, நல்ல வாசனை வருது. எல்லாத்தையும் போட்டு கலந்து அடிச்சா என்ன வரும்? நாத்தம்தான் வரும். அப்ப நாம் சரியான சத்தியத்தை, வேத சத்தியத்தை அறிந்து கொண்டு, இயேசுவை அவரை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை அறிவிக்கும் போதுதான் அவரை அறிகிற அறிவின் வாசனை வரும். இல்லைன்னா என்ன நடக்கும்? நாறிக்கிட்டு தான் இருப்போம். அப்ப கேள்வி என்னது? நாம நாறுகிறோமா இல்லைன்னா நற்கந்தமாய் இருக்கிறோமா? அப்ப நாம நல்ல ஒரு பெர்ஃப்யூம் போட்டில் இருக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து வாசிக்க பாருங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? ஏற்கனவே என்ன சொல்லிட்டார்? அநேகரை போல தேவவசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிறோம். அவருக்கும் ஒரு யோசனை வந்துருச்சு. என்னது? எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதான் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? இந்த உபசார நிருபம்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அந்த காலத்தில் ஒரு சபையிலிருந்து பிரசங்கிமார்கள் இன்னொரு சபைக்கு போகும்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைன்னா, அந்த காலத்தில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போகிறதுக்கு, அதில் அந்த ஊழியரினுடைய இல்லைன்னா அந்த மாதிரி போகிறவரினுடைய தகுதி தராதரங்கள், அவர் எண்ணத்துக்காக வந்திருக்கிறார் என்றெல்லாம் இருக்கும். இப்போ 3 யோவான் நிருபமெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிருபம். அப்போ எங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி உபசார நிருபங்கள் வேண்டியதோ அப்படின்ட்டு 2ஆம் வசனத்தில், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவையில்லை, சிபாரிசு கடிதங்கள் தேவையில்லை. நீங்கள் தான் என்னுடைய சிபாரிசு கடிதம்.
அதாவது நான் ஒரு அப்போஸ்தலன், நான் தேவனுடைய ஊழியன், நான் சத்தியத்தை அறிவிக்கிறவன் என்பதற்கு சிபாரிசு கடிதமாக இருப்பது யார்? நீங்க தான். அது மையினால் அல்ல. என்னத்தில் எழுதப்பட்டிருக்குதான்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பவுலினுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருந்தது. பாவிகளாக இருந்தவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள், கோபக்காரர்களாக இருந்தவர்கள் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கடிதம் போல இருக்குது, ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மாதிரி இருக்குது. இப்போ நீங்க ஒரு இதுல நீங்க எழுதுறீங்கன்னு வைங்க, ஒரு ஏதோ ஒன்று எழுதுறீங்கன்னு வைங்களேன், இடையில 2-3 எழுத்து பிழை வந்துருச்சு. உடனே என்ன செய்றீங்க? அதை அப்படியே கிறுக்கிட்டு வெட்டிட்டு தொடர்ந்து எழுதி கொண்டு போறீங்க. ஏன்னா அந்த அலிரப்பர்லாம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த ரேசர்லாம் இல்லை. அப்போ 2-3 இடத்துல நீங்க திருத்தங்கள் செய்திருக்கிறீங்க. இப்போ பழைய காலத்து கடிதங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான். இன்னைக்கு தான் கம்ப்யூட்டரில் தடர்படர்னு அதே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாத்தையும் திருத்திடும். அப்போ அந்த மாதிரி ஒரு கடிதம் சில திருத்தங்களோடு இருந்தால் அந்த கடிதத்தை வாசிக்கும் போது முதலாவதாக நம்முடைய கண்களில் என்ன தென்படும்? அந்த திருத்தங்கள் தான் தென்படும். அது ஏன் திருத்தப்பட்டிருக்கு? தப்பாக ஏதோ எழுதப்பட்டு, தவறாக எழுதப்பட்டு அது திருத்தப்பட்டிருக்கு. இப்ப நாம் தான் கடிதங்களாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகள், பிழைகள், அதுதான் மற்றவர்களுக்கு பெருசா தெரியும். இதுதான் ரொம்ப பெரிய கவலை. என்ன யோசித்து பாருங்க, ஒரு 1000 நல்ல காரியத்தை செய்யறோம், ஆனா தப்பித்தவரை ஒரு தப்பு பண்ணிட்டா மற்றவர்கள் எதை பார்ப்பார்கள்? அந்த ஒன்றை தான் பூத கண்ணாடி வச்சு பெருப்பித்து பார்ப்பார்கள். அதான் உலகம். அதனே சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். சில நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கலாம். நாம் என்ன பண்றோம்? அதை மட்டும் பூத கண்ணாடி போட்டு வச்சு என்றைக்கும் அது மாறாத அழியாத கோலங்களாக அப்படியே அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். 10 வருஷத்துக்கு பிறகும் அதே தான் நிலைமை, 20 வருஷத்துக்கு பிறகும் அதே தான் நிலைமை. அந்த 10 வருஷம் 20 வருஷ காலத்தில் அந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்று தன்னுடைய தவறை திருத்தி கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் உலகம் என்ன செய்யும்? அதே தவறோடு தான் பார்க்கும். அதுதான் உலகம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டு என்ன பண்ணுகிறார்? இந்த C.H. ஸ்பர்ஜன் என்ற பிரபலமான பிரசங்கியார், தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு அவற்றை எங்க போடுகிறாராம்? சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறார். அப்படி பைபிள் வசனம் இருக்கு. அவர் உன்னை கூட்டி சொன்னார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டு இங்கே மீன் பிடிக்க கூடாது என்று ஒரு அறிவிப்பை, நோ ஃபிஷிங் அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டுட்டு போயிடுறார். நம்மாக்கள் என்ன பண்றாங்க? பறந்து விரிந்த சமுத்திரத்தில் மீன் பிடிப்பதற்கு ஒரு இடமும் இல்லைன்னு, எங்கன மீன் பிடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் போட் போட்டு வச்சிருக்கிறாரோ அங்கன தான் தூண்டில போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்ட தவறை தூண்டில் போட்டு மேல கொண்டு வர பார்க்கிறாங்க. ஆண்டவர் இன்னொன்னு சொன்னார், எங்க போட்டுருவாரா? முதுகுக்கு பின்னால போட்டுருவாரா. ஆண்டவருக்கு முதுகு இருக்கா இல்லையான்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு பேச்சு வழக்கு. நம்ம ஒன்று முதுகுக்குள்ள போட்டா அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நமக்கு நம்முடைய முதுகுக்கு பின்னால ஏன் என்னென்ன பண்றானோ ஒன்றும் நம்ம யோசிக்கக்கூடாது. திரும்பி பார்த்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நாம முற்படக்கூடாது. நம்முடைய நோக்கம் ஆண்டவரை அறிந்து அவரை அறிவிப்பதாக மட்டும்தான் இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படக்கூடாது? தவறுகள் காணப்படக்கூடாது. ஆண்டவர் மன்னிக்கிறார் என்பது வேறொரு விஷயம். நாமெல்லாம் கடிதங்களாக இருக்கிறோம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கை இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிப்பதாக இருக்கணும். இப்ப மகாத்மா காந்தி இயேசுவை குறித்து அறிந்திருந்தாலும் அவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளல? கிறிஸ்தவர்களை அவருக்கு பிடிக்கல. அப்ப அதே விதமாக இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம்மை, இந்த நோவே நகரத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்மை, நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் கிறிஸ்துவையே நிராகரித்து விட்டு போகிறார்கள் என்றால் நாம அபாயகரமான ஒரு இடத்தில் இருக்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரலை ஏற்படுத்துகிறவன என்ன பண்ணணுமா? எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறணும். சும்மா சின்ன கல்லெல்லாம் கட்டி போட்ட அவன் சேர்ந்துடலாம். அதனால பெரிய பாறாங்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்ட எண்ணத்தை வச்சு அவனை மறுபடியும் மேல தூக்கி எடுக்க முடியாது. அது அந்த காலத்துல மரண தண்டனை கொடுக்கப்படுகின்ற ஒரு முறை. பவுல் கூட சொல்கிறார் பாருங்க, நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, பலவீனருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அதாவது இன்னொரு மனிதன் ஆண்டவர் அண்டை வருவதற்கு நாம் எந்த விதத்திலும் ஒரு தடைக்கல்லாகவோ இடரலாகவோ இருக்கக்கூடாது. அப்ப நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது இப்ப நாம என்ன வாசம் வீச போகிறோம், என்ன மாதிரி கடிதமாக இருக்கிறோம் என்றதை குறித்து நாம் யோசிக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நான் முந்தியும் நோய் வந்த நேரம் சொல்லியிருப்பேன், நாம் காந்தமாக இருக்கிறோமா? காந்தம் என்ன பண்ணும்? எல்லா இரும்புகளையும் இழுத்துக்கொள்ளும். நாம் காந்தமாக இருக்கிறோமா இல்லைன்னா கன்றாவியாக இருக்கிறோமா? கன்றாவினா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது யாருமே நம் பக்கம் வர முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நாம் எல்லோராலும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். ஆண்டவர் அதற்கான வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ன பண்ணுவீர்கள்? எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். பரிசுத்தாவியானவருடைய இன்னொரு முக்கியமான பணி பாவத்தை உணர்த்துவது, நம்மை பரிசுத்தமாக்குவது. ஏன்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால்தான் மற்றவர்களை கவர்ந்து இழுக்க முடியும், காந்த மாதிரி கவர்ந்து இழுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கன்றாவியாக தான் இருப்போம் பாவத்தோட. இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவம் வெறுப்பூட்டுகின்ற நிலையில் இருப்பதற்கு காரணமே என்னது? நம்மில் கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் தன்மையை மற்றவர்களினால் பார்க்க முடியாமல் இருக்குது. இவனோட வாழ்க்கை இப்படி இருக்குது, இவனை பார்த்ததுக்கு பிறகு நமக்கு கிறிஸ்தவமே வேணான்னு போயிருச்சு. இப்போ சிலர் சபைக்கு வருவாங்க, சரியா? இது நிஜமா நடந்த காரியங்கள். பல சபைகள்ல சபைக்கு வருவாங்க, பிறகு சபையில் நடக்கிற 1-2 காரியங்களை பார்த்ததுக்கு பிறகு சபையே வேணாம், ஆளை விட்டா போதும் சாமின்னு போய் சேர்ந்துருவாங்க. நாம் நடந்து கொள்கின்ற விதங்கள், நாம் செய்கின்ற செயல்கள், பேசுகிற காரியங்கள் மற்றவர்கள் ஆண்டவர்களை வருவதற்கு தடையாக போய்விடுகிறது. அதனால் இந்த வருஷத்தில் இப்போ நாம் அது ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினச்சி குழப்பமடைந்து கொண்டிருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நாம் வாழக்கூடாது. கடந்த காலத்தில் நல்லதும் நடந்திருக்கலாம், கெட்டதும் நடந்திருக்கலாம். நடந்தது தான். மரம் கிழக்கே விழுந்தாலும் மேற்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே கிடக்கும். பிரசங்கி 11. நாம் அங்கே இருந்துக்கிட்டு காற்று ஏன் அந்த பக்கம் அடிச்சுது, மரம் ஏன் இந்த பக்கம் விழுந்துச்சு, இப்படி விழலை அப்படி விழலை, அவன் தலைமையில ஏன் போய் விழலை. இந்த காற்றடிக்கிற விஷயம்லாம் நீங்கள் லண்டனுக்கு வந்தீங்கன்னா தான் தெரியும். அங்கே அடிக்கிற பயங்கர காற்றுகள், இங்கே அந்த மாதிரி காற்றொன்னையும் காணாம், குளிர் தான் அதிகம். நடந்தது தான், சரியா? நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சிடணும். நேற்று நல்ல சந்தோஷமான காரியம் இருந்தால் இன்னைக்கு கொண்டு வரலாம். நேற்று ஏதாவது கெட்ட காரியம் நடந்திருந்தா அதை நேற்றோடு விட்டுறணும். சந்தோஷம், நல்ல காரியம் மட்டும்தான் தொடர்ந்து அடுத்த நாட்களுக்கு வரணும். மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த காரியங்கள் அது எல்லாத்தையும் என்ன செய்திடணும்? நேற்றோடு முடித்திடணும். அதெல்லாம் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. சிலர் 10 வருஷம் 15 வருஷம், ஒருத்தர் சொல்றார் 18 வருஷமா
என் தங்கச்சியோட வீட்டு வாசப்படியை கூட நான் மிதிக்கலை. ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி. 18 வருஷமா சகோதர பாசத்தையே அறியாத ஒரு மனிதனா போயிட்டாருன்னா எவ்வளத்தை இழந்து விட்டார். சில கணவன் மனைவிமார்கள் பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை ஒற்றுமையாக்கியே நாம படுற பாடு. ஒரு கணவன் மனைவியில பிரச்சனை தீர்க்க போய் நான் தான் அடி வாங்கினேன். அது கணவன் கோவத்தில் மனைவி அடிக்க வந்தார், இடையில நான் போனேன், அடி ஏன் மேல விழுந்துச்சு. சும்மா சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை பிடிச்சி என்னத்தை கண்டோம்? இப்பதான் ஒரு 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 விஷயத்தை நான் நிறைய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்றது, இதுதான் கடைசி தடவை நான் உங்க வீட்டுக்கு வரேன். இனி சண்டை போட்டீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட பிள்ளைகள் வளர்ந்து அதுக்கு ஒரு 16-18 வயசு வந்ததுக்கு பிறகு நிலைமை என்னன்றதை யோசித்து பாருங்க. ஏன்னா அன்பா சொல்லி சொல்லி பார்த்து ஒன்றும் நடக்கலை. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் கடுமையாக சொன்னாதான் சிலர் கேட்குறாங்க. ஆனால் என்ன நடக்குது? இந்த அம்புலி மாமா கதை மாதிரி மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டதுன்ற மாதிரி காலத்துக்கு காலம் பீரியாடிக்கலி என்ன நடக்குது? இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்குது. நாம் இயேசுவை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கின்றவர், பரிசுத்தமானவர். இந்த 3 காரியங்களையும் மறந்துடாதீங்க. இயேசு அன்பானவர், பாவத்தை மன்னிப்பவர். பாவத்தை மன்னிக்கிறார் என்பதற்காக நாம மனம் போல பாவம் செய்யலாம் என்றல்ல, அவர் பரிசுத்தமானவர். அப்ப இந்த விதமாக நாம் இயேசுவை அறிந்து அந்த காரியங்களை மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண்கின்றவர்களாக இருக்கணும். அப்பதான் இயேசுவை நம்மால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அறிவிக்க முடியும். இந்த மாதிரி இருந்து பிரசங்கம் பண்றது ரொம்ப லேசு, கிறிஸ்தவத்தை குறித்து சொல்றது லேசு. ஆனால் நான் சொல்றது எல்லாத்தையும் வாழ்ந்து காண்பிக்கணும். அங்கதான் வெற்றி இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். நான் என்னத்தெல்லாம் பிரசங்கம் பண்றோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நான் அதுதான் இப்ப யோசிக்கிறது. ரொம்ப இதெல்லாம் பேசிட்டு போறேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இல்லாவிட்டால் எந்த இடத்தில் நான் திருந்தணும்? ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப சுயநலமா இருக்கணும். அதாவது செய்யப்படுகிற பிரசங்கம், வாசிக்கப்படுகின்ற வேத பகுதி எல்லாம் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். நான் நல்லா இருக்கிறேனா, நான் ஆண்டவருக்குள் சரியாக இருக்கிறேனா என்று சுயநலமாக சிந்திக்கணும். அடுத்தவனை பத்திலாம் யோசிக்க கூடாது. அவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கான், இருந்துட்டு போகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் அலசி ஆராய்ந்து பார்த்து, சங்கீதக்காரன் சொல்கிற விதமாக, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் அது எல்லாத்தையும் திருத்தி மாற்றி அமைத்து என்னை ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கும். அப்ப இந்த வருஷத்தில் இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். அவரை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.